ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அநேக நிந்தைகளாலும் அவமானங்களாலும் கடன் பாரங்களாலும் வெட்கப்பட்டு மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் தேவ பிள்ளையாய் ஒருவேளை இந்த வாழ்வளிக்கும் வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதோ வேதம் சொல்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. இயேசுவை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரால் மாத்திரமே உங்கள் வெட்கத்தை மாற்றி இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுக்க முடியும். இயேசுவை நம்புங்கள். நீங்கள் இயேசுவோடு இருந்தால் இயேசு உங்களோடு கூட இருப்பார்.